யோபு தான் பிறந்த நாளை சபிக்கிறார். அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்றென்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும், அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி, மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக, அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக, அந்த ராத்திரி தனிமையாய் இருப்பதாக, அதிலே கெம்பீர சத்தம் இல்லாமற் போவதாக. நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதானை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. அதன் அஸ்தமன காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு, அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும் விடியற்காலத்து வெளுப்பை அது காணாமலும் இருப்பதாக. நான் இருந்த கற்பத்தின் வாசலை அது அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்ததே. யோபுவின் சிநேகிதர்கள் யோபுவை பார்க்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் யோபுவிற்காக அழுதார்கள். 7 நாட்களுக்கு ஒன்றும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள். இவற்றிற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபிக்கிறார். யோபு தனக்கு ஏற்பட்ட வேதனையினால் மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறார். அவருடைய இருதயம் அவருக்குள் பொங்குகிறது. அவர் தன்னுடைய வேதனைகளையெல்லாம் இதுவரையிலும் தனக்குள் அடக்கி வைத்திருந்தார். யோபுவும் அவருடைய சிநேகிதரும் ஒன்றும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் உட்கார்ந்திருக்கிறார்கள். யோபுவின் சிநேகிதர் அவரிடத்தில் பேசுவதற்கே பயப்படுகிறார்கள். தங்கள் மனதில் நினைப்பதை பேசிவிட்டால் யோபுவின் மனது வேதனைப்படுமோ என்று யோசிக்கிறார்கள். யோபுவும் தன்னுடைய மனதில் உள்ளதை பேசாமல் அமைதியாயிருக்கிறார். தன்னுடைய பேச்சு அவருடைய மனதை பாதிக்குமோ என்று யோபுவும் பயப்படுகிறார். யோபுவாலும் அவருடைய 3 சிநேகிதராலும் 7 நாள் மாத்திரமே ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்க முடிகிறது. இரவு பகல் 7 நாள் அமைதியாயிருப்பதே பெரிய விஷயம். அதற்கு மேல் யோபுவால் பேசாமல் இருக்க முடியவில்லை. 7 நாளுக்கு பின்பு யோபு பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் போது யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறார். தான் இந்த உலகத்திலே பிறக்காமல் இருந்திருந்தால் அது நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். யோபு தன் பிறந்த நாளை சபித்தது, நான் பிறந்த நாள் அழிவதாக, ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரி அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் உயரத்தில் இருந்து அதை விசாரியாமல் இருப்பாராக, ஒளி அதன் மேல் பிரகாசியாமல் இருப்பதாக, அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்துவதாக, மப்பு அதை மூடுவதாக, மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக, அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமல் போவதாக, மாதங்களின் கணக்கிலே அது வராமல் போவதாக, அந்த ராத்திரி தனிமையாயிருப்பதாக, அதிலே கம்பீர சத்தம் இல்லாமல் போவதாக. நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதான எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. அதன் அஸ்தமன காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு போவதாக, அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமல் போவதாக, விடியற்காலத்து வெளுப்பை அது காணாமல் இருப்பதாக. யோபு தன் பிறந்த நாளை சபிப்பதற்கு காரணம், அவர் இருந்த கற்பத்தின் வாசலை அது அடைக்கவில்லை. அவர் கண்கள் காண்கிற வருத்தத்தை அது மறைக்கவில்லை. யோபுவினுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரீர ஆரோக்கியத்திலும் பேரழிவு உண்டாயிற்று. அவருடைய ஆவி முறிந்து போயிற்று. அவருடைய ஆத்மா துக்கத்தினால் நிரம்பி இருக்கிறது. யோபு மிகவும் வேதனைப்படுகிறார். அவர் தன்னுடைய வேதனையை எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படுத்தலாம். ஆனால் அவர் தன்னையோ அல்லது மற்றவர்களையோ அல்லது தனக்கு வந்திருக்கிற வேதனைகளையோ நியாயம் தீர்க்கக்கூடாது. கர்த்தரே நம்மை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி. தான் பிறந்தது நல்லது என்பதை யோபு மறந்து விடுகிறார். அவரிடத்தில் இப்போது நல்ல சிந்தனை எதுவும் இல்லை. அவருடைய ஜீவியம் மெலிந்த பசுக்கள் கொழுத்த பசுக்களை தின்றது போல இருக்கிறது. அவருடைய இருதயத்தில் தீமையான சிந்தனைகளை நிரம்பி இருக்கிறது. தான் இந்த பூமியில் பிறந்திருக்கவே கூடாது என்று யோபு நினைக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசிக்கும் பிரச்சனை வந்தது. அவரும் தன்னுடைய வேதனையை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார். ஆயினும் எரேமியா யோபுவை போல விரக்தியோடு பேசவில்லை. என் தாயே,
தேசத்துக்கெல்லாம் வழக்குக்கும் வாதுக்கும் உள்ளானவனாய் இருக்கும்படி என்னை நீ பெற்றாயே. ஐயோ, நான் அவர்களுக்கு வட்டிக்கு கொடுத்ததுமில்லை, அவர்கள் எனக்கு வட்டிக்கு கொடுத்ததுமில்லை. ஆனாலும் எல்லோரும் என்னை சபிக்கிறார்கள். எரேமியா 15:10. நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட்டவன். எரேமியா 20:14-15. நாம் இந்த உலகத்தில் பிறந்திருப்பது தேவனுடைய சித்தம். யாரும் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் பிரகாரமாகவோ சொந்த தீர்மானத்தின் பிரகாரமாகவோ இந்த உலகத்தில் பிறப்பதில்லை. நம்முடைய பிறப்பும் நம்முடைய இறப்பும் நம்முடைய கையில் இல்லை. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாய் அவருக்கு ஏற்ற வேளையிலே நாம் இந்த உலகத்தில் பிறக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் நம் மூலமாய் நிறைவேறுவதற்காக நாம் பிறந்திருக்கிறோம். நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் நாள் அளவும் கர்த்தரை கனமண்ண வேண்டும், அவருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சிறிது காலம் மாத்திரமே இந்த பூமியில் பரதேசியைப் போல சஞ்சரிப்போம். அதற்கு பின்பு பரலோகத்திற்குள் பிரவேசிப்போம். நாம் இந்த பூமியில் வாழும் காலத்தில் பரலோகத்தில் ஜீவிப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். நாம் இந்த உலகத்தில் பிறந்தால்தான் பரலோகத்திற்கு போக முடியும். பிறப்பு இல்லாமல் மரணம் இல்லை, மரணம் இல்லாமல் நமக்கு பரலோகம் இல்லை. நாம் இந்த பூமியில் பிறந்திருப்பது நமக்கு நல்லது. நம்முடைய பிறந்த நாளை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் இந்த பூமியில் பிறந்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் இந்த பூமியில் பிறந்திருப்பதினால் தேவன் நமக்கு அநேக நன்மைகளை வாக்கு பண்ணுகிறார். அவற்றை அனுபவிக்கும் கிருபைகளை நமக்கு தருகிறார். யோபுவோ தன்னுடைய பிறந்த நாளை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக சபிக்கிறார். நமக்கு கஷ்டங்கள் வரும்போது கர்த்தர் மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன என்று சங்கீதக்காரரைப் போல சொல்லுகிறோம். இது சாத்தான் கொடுக்கிற சோதனை. சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாயில் உறுதியான வார்த்தை இருக்காது. பூரண நிச்சயத்தோடு பேச மாட்டோம். பூமியில் கஷ்டப்படுகிறவர்களில் அநேகர் தாங்கள் இந்த உலகத்தில் பிறந்த நாளை சபிக்கிறார்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மறுபிறப்பு உண்டு. தாங்கள் மறுபடியும் பிறந்த நாளை விசுவாசிகள் யாரும் சபிக்க மாட்டார்கள். தேவனுடைய கிருபையினால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். கிருபையின் ஆவியானவரே நமக்கு மறுபிறப்பை கொடுத்திருக்கிறார். மறுபடியும் பிறந்தவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். நம்முடைய முதலாவது பிறந்த நாளை குறித்து நாம் வேதனைப்பட்டாலும் நாம் மறுபடியும் பிறந்த நாளை குறித்து கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். யோபு தன் பிறந்த நாளைத்தான் சபிக்கிறார். தன்னுடைய தேவனை அவர் சபிக்கவில்லை. யோபுவின் ஜீவியத்தில் துக்கம் அதிகரித்திருக்கிறது. அவர் தன்னுடைய சம்பத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். பிள்ளைகளும் செத்து போய் விட்டார்கள். சரீரத்திலும் ஆரோக்கியம் இல்லை. மிகவும் வேதனைப்படுகிறார். இந்த வேதனையோடு அவரால் ஜீவிக்க முடியவில்லை. ஆகையினால் தான் இந்த உலகத்தில் பிறவாதிருந்தால் தனக்கு நலமாயிருக்கும் என்றும், தான் சீக்கிரத்தில் மரித்து போய்விட்டால் அது தனக்கு இன்னும் நலமாயிருக்கும் என்றும் யோபு நினைக்கிறார். யோபுவுக்கு கர்த்தரிடத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையையும் உபதேசத்தையும் யோபு விரும்பி கேட்கிறார். அவற்றிற்கு சந்தோஷமாய் கீழ்ப்படுகிறார். கர்த்தரை பற்றி கொள்கிறார். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போக யோபுவுக்கு பிரியமில்லை. யோபுவுக்கு வியாதி வர வேண்டுமா அல்லது யோபு பெருமை உள்ளவரா என்பது பற்றி கர்த்தரும் சாத்தானும் விவாதம் பண்ணவில்லை. யோபு தேவனை தூஷிப்பாரா என்பது மாத்திரமே அவர்களுக்குள் நடைபெற்ற விவாதம். யோபு ஒரு மாய்மாலக்காரரா, அவர் தேவனை சபிப்பாரா என்பது பற்றியே யோபுவுக்கு சோதனை வந்திருக்கிறது. யோபு தனக்கு வந்த சோதனையில் வெற்றி பெறுகிறார். தான் ஒரு மாய்மாலக்காரர் அல்ல என்பதையும், தான் தேவனை தூஷிக்கவில்லை என்பதையும் யோபு நிரூபிக்கிறார். யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபிப்பதற்கு கவிதை நடையை பயன்படுத்துகிறார். யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னதாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய சாப வார்த்தைகளை பாடலாக பாடுகிறார். யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபித்த விவரம் வருமாறு: நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் உயரத்தில் இருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பதாக, அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும்
மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக. அந்த ராத்திரி தனிமையாய் இருப்பதாக, அதிலே கம்பீர சத்தம் இல்லாமல் போவதாக. யோபு சாபமாக கூறிய வார்த்தைகளும் இங்கு விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு: நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதானை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. அதன் அஸ்தமன காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும், விடியற்காலத்து வெளுப்பை அது காணாமலும் இருப்பதாக. நான் இருந்த கற்பத்தின் வாசலை அது அடைக்காமலும், என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்ததே. யோபுவின் நிலைமை அந்தகாரத்தைப் போல இருக்கிறது. மதிய வேளையில் சூரியன் அஸ்தமனமாகிவிட்டால் பூமி அந்தகாரப்படும். யோபுவின் ஜீவியத்தில் திடீரென்று அவருக்குள் இருந்த வெளிச்சம் அவரை விட்டு விலகி போய் விடுகிறது. அவருடைய சம்பத்துக்களும் பிள்ளைகளும் சரீர ஆரோக்கியமும் அவரை விட்டு விலகி போயிற்று. யோபு அந்தகாரத்தில் இருக்கிறார்.